பேரலை நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 100 நாள்ல தாவேகா ஆட்சி எப்படி இருந்தது? விஜயோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அவங்க கொண்டு வந்த திட்டங்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஜய் ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆயிருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச திட்டங்கள் ஏதாவது இருக்கா? எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறீங்க? திட்டங்கள் இருக்கா 100 நாள்ல? ஆ ஏதோ பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தெரிஞ்சதுக்கு பேரை மாற்றம் செஞ்சிருக்காங்க. வேற எதுவும் செய்யல. பழைய பில்டிங்கு புதுசாக ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஆ வேற ஒன்றும் கிடையாது. மாற்றம் ஒன்றும் தெரியல. ஒரு மாற்றமும் தெரியல. என்னதான் சொல்றீங்க? மாற்றம் வேண்டும்னு நினைச்சோம். அது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். நான் அண்ட் மோரோவர் அவருக்கு டைம் கொடுக்கணும். கொஞ்சம் அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவர் புரிஞ்சுட்டு டெஃபினட்டாக ஆட்சி புரிவாருன்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. அது எத்தனை வருஷம் டைம் கொடுத்தாலும் இதுதான். அவர் ஏற்கனவே செஞ்ச ஆட்சி என்ன பண்ணிச்சோ அந்த கோட்டில் தான் போக முடியும். நம்ம வேற ஊர் வந்து புதுசாக எதுவுமே பண்ண முடியாது. மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தா எதுவும் நடக்கல. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இது முன்னாடி ஆட்சியே பரவாயில்லன்னு யோசிக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு எது எவ்வளோ அறிக்கை கொடுத்தாரு? ஏதாவது ஒன்றாவது இது பண்ணியிருக்காரா? அவன் நல்ல மாற்றம் கிடையாது. அது நம்ம ஓய்க்கிறவன் ஓய்ச்சின்னு தான் இருக்குண்ணா. இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் பிடிச்சிருக்கு வந்து அறிவிச்சதுல? என்னென்னலாம் அறிவிச்சு நடைமுறையில் இருக்குது சொல்லுங்களேன் உங்களுக்கு. எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்குது. பண்ணியிருக்காருன்னா இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு வருஷம் ஆகணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி போயினுக்குது உங்களுக்கே தெரியும். கிளீனாக பார்க்கறதுக்கு எல்லாம் விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. அரிசி விலை ஏறி போச்சு. அரிசி தான் மெயின். இந்த கடைக்காரனை போய் கேட்டால் 2000 ரூபாய் நம்மளுக்கு ஒரு மூட்டை. இவ்வளோ அதான் மாற்றம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 200 யூனிட் ஃப்ரீ யூனிட் அறிவிச்சிருந்தாரு. கரண்ட் வந்துடுச்சா? உங்களுக்கு வந்துடுச்சா? வந்துடுச்சா? வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரண்ட்டு பில்லு கட்டுறவங்க நாங்கள் சொல்லணும் இல்லையா? இது வரைக்கும் அது வரல, நடைமுறைக்கு வரல. போனாலும் கரண்ட் பில்லு அதிகமாக தான் ஆகுது. குறைஞ்ச மாதிரி கிடையாது. இப்போ எங்களுக்கு நாங்கள் வாடகையில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியல இது என்னன்னு. ஆனால் சொந்த வீட்டுக்காரங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏறி போச்சு, 2000 ரூபாய் வந்தது, 3000 5000 ரூபாய் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. நிறைய பேர் இங்கே பேச்சு இருக்கிறாங்க. காலம் அதுலதான் ஏதோ கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டார்ல. அதுக்கு நீங்க விஜய் இது பண்ணக்கூடாது. அதுக்கு அங்க இருக்கிற மத்தவங்கள தான், அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோகேஷன் பண்ணணும். அது கரெக்டா இல்லையான்னு பார்த்து தான் பிரச்சனை. இதுக்கு விஜய் பொறுப்பு கிடையாது. ஒன்றும் அமலுக்கு வரலையாது. நடைமுறையில் வரவே இல்லை. அது எல்லாம் அதிகமாகிக்குதே தவிர அவர் என்னன்னு கண்டுக்காம இருக்கிறாரு. கரண்ட் பில் அதே வருதா? அதே தான் இருக்குது. ஒன்றும் 200 பண்ணவே இல்லையா அவர்? நான் இந்த வாட்டி செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஏறி தான் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஆஃபீஸில் போய் சண்டை போட அவருக்கு போய் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் அறிவிச்சாரு. அது ஒன்றும் அமலுக்கே வரல. எங்களுக்கு பயனே இல்லை. கரண்ட் பில் ஏறுதான் செய்யுது. அதெல்லாம் வருத்தம் தான். மக்கள் கொடுக்குற ஒரு ஆஃபர் எல்லா கட்சிக்காரன் மாதிரி இவரும் கொடுத்துட்டாரு. ஜெயிச்சா போதும், வாக்குறுதி அள்ளி வீசுங்கன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. கேட்டால் நிதிநிலை சரியில்லை, வந்தவொடனே மக்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மே மாதம் ஜூன் மாதம்லாம் கரண்டெல்லாம் வாரம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் அதிகமாக வந்துருக்குன்றாங்க. அது எப்படிங்க? அறிக்கை கொடுத்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்போ அதை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா கரண்ட் பில்லு கட்டுறவங்களுக்கு தானே தெரியும். கட்டாதவங்களுக்கு எப்படி தெரியும்? வாயில் வார்த்தை அதிகமாக பேசிடலாம். அதெல்லாம் நடைமுறைக்கு வரணும், செயல்படுத்தணும். பப்ளிக்கு உங்களை பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். பேப்பரில் தான் சொல்கிறாங்க 2000 கட்டினது இன்றைக்கி 4000 கட்டிக்கிட்டு கேட்டாச்சுன்னா 200 யூனிட் வரை தான் ஃப்ரீ. 200 யூனிட் பிறகு 5 ரூபா ஆகிடுது, 4 ரூபா சில்லற ஆகிடுது. 500க்கு மேலே போனால் 6 ரூபாய்க்கு மேலே ஆகிடுது. இப்படி கணக்கு பார்த்தாச்சுன்னா போன வாட்டியோட அதிகமாக தான் கட்டிக்கிட்டு. மே மாதம் ஜூன் மாதம்லாம் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றாங்க. அதே மாதம் தான் அதுக்கு முன்ன வருஷமும் ஓடிச்சு இல்லை? அந்த யூனிட் தானே அதே தானே வரணும். இன்னைக்கு மட்டும் ஏன் 3000 4000 அதிகமாக வருது? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பில்லிங் தப்பாயிருச்சு, நாங்கள் சரி பண்ண பார்க்குறோன்றாங்க. அது அவங்க தான் பார்க்கணும். என்னன்னா எல்லாருமே வேதனை பண்ணுகிறாங்க. அதெல்லாம் 200 யூனிட் ஒன்றுமே பண்ணலை. 200 யூனிட்டுக்கு ஃப்ரீ கொடுத்தா எதுக்கு? வழக்கத்துக்கு மாறா எல்லாத்துக்கும் அதிகமான கரண்ட் பில் வந்திருக்கு. நான் இதுவரை நான் 3000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில்லே கட்டினது இல்லையே. எனக்கு 1500 ரூபா, 800, 900, அதிகபட்சம் அந்த சம்மர் டைம்ல 1500 ரூபா வரும் ஏசி போட்டேன்னா. ஆனா எப்பவுமே எல்லாமே 3200 ரூபா கட்டியிருக்கிறேன். இதுவரை நான் கட்டினது இல்ல. அது விளக்கு என்ன சொல்றாங்கன்னா, மே மாசம் ஜூன் மாசம் அதிகமா யூஸ் பண்ணிருப்பீங்க ஏசி ஃபேன்லாம். போன வருஷமும் மே மாசம் ஜூன் மாசம் அதிகமா தானே யூஸ் பண்ணோம். வரலையே எங்களுக்கு. ஏன் இந்த வருஷம் வந்திருக்கு? இதே தானே, அதே ஏசி தான், அதே வீடு தான், அதே அளவு ரூம் தான், ஒன்னும் மாறல. அப்படி இருந்தா எதுக்கு கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு? வரக்கூடாதுல்ல. 200 யூனிட் நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா கம்மியால வரணும் எனக்கு. நான் 100 யூனிட் ஃப்ரீயா வாங்கும்போது எனக்கு அவ்வளவு வரலையே. எவ்வளவு கிட்டத்தட்ட டபுளா மாறி வந்திருக்கு. எப்படி என்ன பாசிபிள்? என்ன ஒன்னும் புரியல. ஊழலை ஒழிச்சிருக்கேன், லஞ்சத்தை ஒழிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஒன்றும் ஒழிக்கல. சொல்லதான் வாயில தான் சொல்ல முடியும். எங்கே ஒழிச்சாங்க? எங்கேயுமே ஒழிக்கல. எங்கேயுமே
லஞ்சம் இல்லைன்னா இந்த வேலையும் ஆகாது. எங்க ஒழிச்சிருக்காங்க? 717 கடையும் மூடிருக்கானுங்க. எங்க மூடிருக்கிறாங்க? ஒரு கடையும் இது வரைக்கும் மூண்டது கிடையாது. பெண்கள் அங்கங்க பாதுகாப்பே கிடையாது. வேற இன்னும் என்ன இருக்குது? இந்த கேஸுக்கு ஃபுல்லாவே லஞ்சம் வாங்குறானுங்க. 1000 ரூபாய் வாங்குறாங்க, 950 ரூபான்றாங்க. லஞ்சம் ஒழிஞ்சிச்சா அது நான் அந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னும் போல நான் உள்ள லஞ்சம் வாங்குற அளவுக்கு எதுவும் கிடையாது, தெரியல. ஊழல ஒழிச்சிருக்குன்னு சொல்றாரு விஜய். எங்க ஒழிச்சு வச்சிருக்காரு? தாமிரபடி படம்னு நினைக்கிறேன். கஞ்சா கருப்பு ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார் தெரியுமா? நான் நதிகளை இணைக்கிறேன்னு 3 தண்ணிகளை கொண்டு வந்துட்டு ஒரே நதியில ஊத்திட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது. ஊழலை ஒழிக்கிறேன்னு எழுதி எங்கேயாவது ஒரு பாக்கெட்ல கோட் பாக்கெட்ல வச்சுப்பாரு, ஊழலை ஒழிச்சிட்டேன்னு. எங்கேயும் இல்லை. இப்போ ஒவ்வொரு சிக்னலுக்கும் யாரும் வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்களாங்க. இப்போ நான் ஒரு சிக்னலுக்கு போறேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு, வண்டியில் அது இல்லை இதில் ஹெல்மெட் இல்லைன்னா கூட அவர் ஃபைன்னா 1000 200 கூட வாங்கிட்டு இன்னைக்கு வரை நடந்துகிட்டு தான் இருக்கு. அவர் சினிமால இருந்து வந்ததுனாலயே அவரை சினிமாவை தொடர்புறுத்தியே பேசணுமான்னு பல பேர் கேட்கறாங்க. அவர் சினிமா மாதிரி தானே இருக்காரு. அதை நம்பி அதுக்காக தானே ஓட்டு போட்டீங்க நீங்க. அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு என்னத்தை அவர் செஞ்சு என்ன புரட்சி செஞ்சுட்டாரு நீங்க ஓட்ட போட்டீங்க. அவரு சினிமால இருக்கிறாரு, சினிமால இருந்து நடிச்சாரு, நல்ல நடனம் ஆடினாரு, நல்ல சண்டை போட்டாரு, நல்ல வசனம் பேசினான்ற ஒரே காரணத்துக்கு தான் நீங்க ஓட்ட போட்டீங்க. அது தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் நீட் பிரச்சனை நடந்திருக்கு. வந்தாரா? வீதிக்கு வந்தாரா? வீதிக்கு அவரு வர வேணாம். என் கட்சி தொண்டர்கள் போங்கன்னு சொன்னாரா? என் ரசிகர்கள் போங்கன்னு சொன்னாருல? அந்த நீட்டு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் பல படங்கள் அவர் படங்கள் வெளியே வந்தது. பல படங்கள் கட் அவுட் வச்சாங்க, பாலாபிஷேகம் பண்ணாங்க, தேட்டர் அடிச்சாங்க, உடைச்சாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? இப்போவும் நாங்கள் ட்விட்டர்ல வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நீட் விளக்கு வேணும்னு கேட்டிருக்கிறோம். இப்போ பிரதமரை சந்திச்சு வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு, லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதாவது நீட்டுடைய அடிப்படை பிரச்சனை, நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வர சொல்லி சொன்னது யாரு? கொண்டு வந்தது வேணாம் யார்? கொண்டு வர சொல்லி சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட். விரும்பாத மாநிலங்களுக்கு அதுல விலக்கு இருந்தது, வேணான்னு. அதை மாத்தி அதுல கையெழுத்து போட்டது யாரு? எப்ப கையெழுத்து போட்டாங்க? ஜெயலலிதா அம்மா போட்டுச்சா? கலைஞர் இருக்கும்போது போட்டாங்களா? எடப்பாடி இருக்கும்போது தானே, அப்போ தானே வந்தது. அப்போ கல்வித்துறை அமைச்சர் யாரு? அந்த கல்வித்துறை அமைச்சர் இப்போ எங்க இருக்காரு? இது சும்மா மக்களை என்ன சொன்னாலும் நம்பிக்கிற ஒரு தற்கொலை கூட்டத்தை நம்புறதுக்கு ஏமாத்துக்காக சொல்ற போய். விஜய் வந்து ஏன் வெளியே பேச மாட்டேங்கிறாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரான்னு கேள்வி கேட்கறாங்க. பேச தெரியல, அதனால பேச முடியல இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அனுபவசாலிகளை கூப்பிடுறதுக்கு காரணமே அதுதான். அவங்க வந்து சொல்லி கொடுத்து இவரை வந்து நடைமுறைப்படுத்தணும். அதனால தான் அவர் வெளியே இருந்த ஆளுங்களை கூப்பிட்டு வர்றது. கொஞ்சம் அவர் சமாளிக்க கத்துக்கணும்ல அவரு. பத்திரிகையாளர் நீங்க 1000 கேள்வி கேட்குறீங்களே அவரை. என்னைக்கு கத்துக்கிறது, என்னைக்கு வந்து தமிழ்நாடு இதாகிறது. கத்துக்கிறதுக்கு என்ன, நம்ம ஒரு கடையா ஒரு கடையில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு கத்துக்கிறதுக்கு? இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. இது இப்போ பிரசஸ் ஏன் சந்திக்கிற அப்படின்னு கேட்கும்போது லைவ்ல போடும்போது பாதி பேர் வெட்டி ஓட்டி வேற மாதிரி பரப்பி விடுறாங்க. அதனால அவர் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி சில 2-3 பேர் பேசினாங்க. அது எப்படி பாருங்க? அப்ப அந்த அளவுக்கு தான் அவருக்கு அறிவு இருக்கா? ஒரு பிரஸ் மீட்ல சந்திச்சா எப்படி பேசணும்ன்ற கூட அறிவு இல்லாதவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கிறாரா? இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திச்சது கிடையாதா? சந்திச்சிருக்காங்கல்ல. நீ சரியா தப்பா கேட்கிற கேள்விக்கு தானே பதில் சொல்ல போறீங்க. நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, என்னையும் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிர்வாகம் பண்ணுவேன், நான் சிறந்த நிர்வாகி, எனக்கு வாக்களிங்கன்னு கேட்குறீங்க. உங்களுடைய திறமையை நம்பி, எந்த திறமையை நம்பியோ மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ அதன் மேலே கொஸ்டின் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஐயா நீங்கள் இதை சொன்னீங்களே, இதை செய்யலை. இப்போ நீ புள்ளி தானே, பேசிட வேண்டியதானே? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா, எழுதிட வேண்டியதானே? அது பத்திரிகையாளரும் அவங்கள ஏதாவது இயக்குனர் மாதிரி வச்சுன்னா அதுக்கு அழகா அவர் இந்த படத்தில் நல்ல பத்திரிகையாளரை சந்திச்சிருப்பார் சார். சர்க்காரு, அப்புறம் இந்த தண்ணியிலேருந்து இந்த குழாயிலேருந்து வெளியே வருவார் இல்லைங்க, கத்தி படம், அதெல்லாம் அருமையாக சந்திச்சிருப்பாரு. அதெல்லாம் அவரை அடிச்சுக்க முடியாது. அப்பெல்லாம் பயப்பட மாட்டார் இயக்குனர். அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கல. இன்னும் வந்து இயக்குனர் பத்திரிகையாளரை சந்திச்சு நம்ம எப்படி பேசணும்ன்ற சீன் அவருக்கு கொடுக்கல. அப்ப அவரு மேல இல்ல, அது இயக்குனர் இன்னும் முடிவு பண்ணல, ப்ரொடியூசர் சொல்லணும். லாட்ரி சொன்னா செஞ்சிருவாரு. பிரச்சாரத்துல பேசும்போது எதிர்கட்சியை பார்த்து நீங்க கடிதம் மட்டும் தான் எழுதுறீங்க பிரச்சனைக்கு அப்படின்னாரு. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்து அவருமே கடிதம் மட்டும் தான் எழுதுறாரு, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாருன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அது சாபம். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்கு சாபம்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்க. ஏன் முதல்ல எழுதுறீங்க? அது பேசாம இருக்குதான் சார் நல்லது. ஏதாவது ஒன்று சொல்ல போக அதை மட்டும் கட் பண்ணிட்டு அதே போட்டு காமிக்கிறது. அவருக்கு யாராவது ஆக்ஷன் எழுதி கொடுக்கணும், ஒரு பின்னால இருந்து இயக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா செய்வாங்க. டைரக்டர் இதுவரை அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. வாயை திறந்து பேசணுன்றத டைரக்டர் சொல்லலை. சொன்னா செஞ்சிருவாரு, அதெல்லாம் பக்காவா செய்வாரு. டைரக்டர் சொன்னாங்கன்னா, இயக்குனர் சொன்னா நடிப்பதில் அவர் கில்லாடி அழகா. ஆனா அவரு முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு மேடையில் பேசும்போது என்னை யாரும் இயக்க முடியாது, என்னை தாண்டி யாருமே பவர் சென்டர் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் சொல்லிக்க வேண்டியதான், மக்களை ஏமாத்திக்க வேண்டியதான். விவரம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவரை ஏற ஏற்கிறாங்க. இதுவரை மத்திய அரசை கண்டிச்சு பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கான தர வேண்டிய எவ்வளோ காவேரி நீரை கரெக்டாக பங்கிட்டு நமக்கு வாங்கி தர வேண்டியது யாரு தரணும்? தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு?
நம்ம கடைநிலை மாநிலம், நமக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. அதுக்கு மீறி ஒரு மாநில அரசு தரமாட்டேன்னு சொல்லுது. இதை யார் வாங்கி தரணும்? நமக்கு தரணும். தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு இருக்கா இல்லையா? அந்த நடுவர் மன்றத்துக்கு இருக்கா இல்லையா? இதை யாரு அமைக்கணும்? இதை யாரு கண்காணிக்கணும்? இதை யாரு நமக்கு தரணும்? இதை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மத்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கா இல்லையா? இதை செஞ்சாங்களா? இதை செய்ய சொல்லி நீங்க கேட்டீங்களா? இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர் லெட்டர் எழுதும் போது மட்டும் அவர் கிண்டல் பண்ணாரு. கண்ணே மானே தேனே நீங்க லெட்டர் மட்டும் எழுதுனா போதுமானு. இப்ப இவர் என்ன எழுதிட்டு இருக்காரு? இவர் என்ன லெட்டர் எழுதிட்டு இருக்காரு? இப்போ அவர் அந்த லெட்டர் எழுதினாரு, நீங்க என்ன லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க? அதான் வேஸ்ட். 100 நாள்ல சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. என்ன பேசுறாரு இது வரைக்கும்? அந்த சட்டசபையில ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல வெளியே எங்காவது வீடியோ பேசியிருக்காரா? எதுவுமே கிடையாது. என்ன அவர் திட்டம் போட்டிருக்காரு, பிடிச்ச திட்டம் என்ன ஏதாவது செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஏதாவது ஒன்று சொல்லலாம். என்ன செஞ்சிருக்காரு? சிங்கப்படங்கிறாரு. இங்கே இருந்த போலீஸ் எடுத்து சிங்கப்படைக்கு ஒரு 300 பேர் 400 பேர் போட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக போதுமா? இப்போ அதுக்காக கற்பழிப்பு நடக்காமல் இருக்குதா, கொள்ளை நடக்காமல் இருக்குதா, இல்லை ரவுடிஸ்தான் தான் நடக்காமல் இருக்குதா? சிங்கப்பெண் அதிரடிப்படி இருக்கு. அது அங்கங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலையை சரியா செய்யறாங்க. ஆட்சி முதல்வர் அந்த கட்சி எப்படியோ அதே மாதிரி அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு சிங்கப்பெண் படை ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை.